இன்னைக்கு இந்த வீடியோல சூர்யா 45 படத்துக்கு நான் அப்டேட் தான் பார்க்க போறோம். அஜய் பாலாஜி இந்த ஒரு படத்தை டைரக்ட் பண்றாரு அண்ட் மியூசிக் பொறுத்தவரைக்கும் ஏஆர் ரஹ்மான். இப்போ மியூசிக் டைரக்டர் பத்தி தான் ஒரு சின்ன ஒரு அப்டேட் கிடைக்கும் இருக்குங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஏஆர் ரஹ்மான் சார் இந்த ஒரு படத்தை விட்டு வெளில போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் கிடைக்கும் இருக்கு. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக தெரியும் செய்யல. ஒருவேளை அவருக்கான டேட் இஷ்யூஸ்னால இருக்கலாம். ஒருவேளை அவருக்கு நிறைய படங்கள் பண்றனால இந்த ஒரு படத்துக்கு மியூசிக் பண்ண முடியாம இருந்திருக்கலாம். பட் ஆனா ஆர்ஜே பாலாஜி இந்த ஒரு படத்துல அவர் ஃபர்ஸ்ட் கமிட் பண்ணும்போதே கதையை வந்து சொன்னதுக்கப்புறம் ஏஆர் ரஹ்மான் சார் என்ன சொல்லியிருக்காருன்னா, கதையெல்லாம் ரொம்ப வந்து பிடிச்சிருக்கு. பட் ஆனா என்னோட டேட் எல்லாம் கரெக்டா வருதான்னு பார்க்கலாம். எனக்கு டேட் எல்லாம் நிறைய படங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கனால இந்த ஒரு படத்துக்கு என்னால பண்ண முடியுமான்னு எல்லாம் பார்த்துட்டு உன்கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ஜே பாலாஜி சொல்ல வச்சிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் கால் பண்ணி இல்ல நம்ம பண்ணலாம். நான் வந்து சூர்யா 45க்கு நான் வந்து மியூசிக் வந்து பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் ஏஆர் ரஹ்மான் சார் வந்து உள்ள வந்து வந்தாரு. பட் இப்போ ஏன் ஏஆர் ரஹ்மான் சார் வந்து வெளில போயிட்டாரு அப்படின்னு சொல்லி தெரியும் செய்யல. இப்போ இந்த ஒரு படத்துக்கான புது மியூசிக் டைரக்டர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சாய் தான் இந்த ஒரு படத்துக்கு மியூசிக் பண்ண போறாரு. இதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மென்ட் டீம்ஸ்ல இருந்து கொடுக்கும்னு சொல்லிட்டாங்க இன்னைக்கு. ஏற்கனவே இவருக்கான ஆல்பம் சாங்ஸ்லாம் ஒரு மிகப்பெரிய ஹிட் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் சாங்கான கச்சிசேர் ஆகட்டும், செகண்டா அவர் பண்ண ஆசைக்கூட ஆகட்டும், இது ரெண்டுமே ஒரு மிகப்பெரிய ஹிட்டான சாங்ஸ். அதை தொடர்ந்து இவருடைய ஃபர்ஸ்ட் படம் பென்ஸ்ல இவர் வந்து கமிட் வந்து ஆனாரு. இப்போ அதை தொடர்ந்து சூர்யா சாரோட 45 படத்துக்கு மியூசிக் பண்ணது போறாரு. ஸோ சாங்ஸ் அண்ட் பிஜிஎம்ஸ்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு செட் பண்ணி பார்க்கலாம். ஏற்கனவே பென்ஸ் படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் அந்த ஒரு ப்ரோமோக்கு அவர் போட்ட பிஜிஎம்மே ரொம்ப சூப்பராக இருக்கும்னு செஞ்சு. இதுக்கப்புறம் வரக்கூடிய சாங்ஸ் அண்ட் பிஜிஎம்ஸ்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்க இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.